ஜென்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா யூரின் அடக்கி வைக்கிறதுனாலயோ இல்ல சில பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இது மாதிரி ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா இந்த பகுதியில இந்த இடுப்பு பகுதிகளில் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு யூரின் வந்து நம்மளுக்கு தங்கி இருக்கும். இல்லாட்டி பிளாடர்ல இருந்து பின்னாடி நம்மளுக்கு எதிரெடுத்து நம்மளுக்கு அப்சார்ப்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள ஆக ஆரம்பிக்கும். அது சில பேர்த்துக்கு நம்மளுக்கு அந்த இடுப்பு பகுதிகளில் நம்மளுக்கு நீர் தேக்கம் இருக்க ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. அப்படி இருக்கப்போ என்ன ஆகும்னா சாக்ரோலைட்டிஸ் கண்டிஷனை ஏற்படுத்தி விட்டுரும். அப்படின்னா இடுப்பு எலும்பு வந்து நம்மளுக்கு தாபிதமாயிருக்கும். எப்பயுமே முழங்கால் முட்டுகள் நம்மளுக்கு தாபிதமாயிருந்தது அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இது நம்மளுக்கு இடுப்பு எலும்புகள் நம்மளுக்கு சுத்தி நம்மளுக்கு இந்த பெல்விக் போன் இருக்கு பாத்தீங்களா, 3 போன் சேர்ந்து நம்மளுக்கு இடுப்பு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த எலும்புகள்ல நம்மளுக்கு நீர்த்தேக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து நம்ம சாக்ரோலைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நம்மளுக்கு நோயாயிருக்கும், தாபிதமாயிருக்கும். அப்படி சாக்ரோலைட்டிஸ் கண்டிஷன் நம்மளுக்கு இருக்கிறப்போ என்ன ஆகும்னா குனிகிறப்போ நிமிர்றப்போ நம்மளுக்கு இந்த இடுப்பு வேலை பார்க்குறப்போ இடுப்பு வலிக்கும், நடக்கிறப்போ படி ஏறுறப்போ உட்கார்ந்து எந்திரிக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அது ஈஸியா நம்மளுக்கு சரியாயிரும். இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றப்போ சாக்ரோலைட்டிஸ் கண்டிஷனும் நம்மளுக்கு சரியாயிரும். இது என்னன்னா நம்மளுக்கு ஹிப்போனையும் நம்மளுக்கு சேர்த்தி நம்மளுக்கு பாதிப்படைய வைக்கும். அதே மாதிரி கால் எலும்பையும் நம்மளுக்கு சேர்த்தி நம்மளுக்கு பாதிப்படைய வைக்கும். ஸோ அதனால இந்த கண்டிஷனை வந்து கம்ப்ளீட்டா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இடுப்பு எலும்பு தாபிதமாயிருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம சேம் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நம்ம கொடுப்போம். இடுப்புல சேர்த்து நம்ம ஒத்தனமும் சேர்த்து கொடுக்குறப்போ நல்லா இது கியூர் ஆயிரும்.